ஐயா, நமது மரபு மார்க்கத்தில் சாகா கலை என்றால் என்ன? வணக்கம் ஆதி குலதெய்வம். மரபு மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய இன்னொரு கண்ணாக சொல்லப்படுற அக வழிபாட்டோட நிலை தான் சாகா கலை. இந்த அக வழிபாட்டோட நிலையில் நம்ம சாகா கலை எந்த வகையில் நமக்கு உதவுதுன்னு பார்த்தோம்னா, ஒரு மனிதன் பிறந்து அவனுடைய பிறப்பு உயிர்ன்றது உச்சி வழியாக தன்னுடைய உடம்புக்குள்ளே வரும். உச்சி வழியாக உடம்புக்குள்ளே அந்த வர்ற உயிர் போகும்போது திரும்பவும் உச்சி வழியே போகாது, உச்சி மூடிடும். நம்ம கேள்விப்பட்டிருப்பான், குழந்தைக்கு என்ன உச்சி கூடலை பார்த்து மெதுவாக தூக்குங்க அப்படின்னு. அப்போ அந்த குழந்தையோட அந்த உச்சி வளர வளர மூடிடும். மூடின பிறகு அந்த உயிர் வந்த வழியாக திரும்பி போகாது. அப்போ அது மலம் வழியாகவோ, சிறுநீர் கழிக்கிற வழியாகவோ, இல்லது வாயு வழியாகவோ, இல்லை மூக்கு வழியாகவோ, இல்லை காது வழியாகவோ, இல்லை தண்ணி வழியாகவோ அந்த உயிர் பிரியும். அப்படி அந்த பிரிகிற உயிர் கண்ணை தவிர்த்து மற்ற வகையில் பிரிகிற உயிர் ஏதோ கருமா சார்ந்து உயிர் பிரியப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அர்த்தம். இல்லை இவர் பிறகு எடுத்த பிறகு எந்த கர்மாவும் இவர் செய்யலை அப்படின்னா அவர் கண்ணு வழியாக அந்த உயிர் பிரிஞ்சிடும். அப்போ தான் சில பேர் வாயை திறந்துக்கிட்டே இறந்து போயிருப்பாங்க, கண்ணை திறந்துக்கிட்டே இறந்து போயிருப்பாங்க. இதெல்லாம் அந்த உயிர் பிறந்த நிலையோட நிலைப்பாடு. முதல்ல இன்னும் பளிச்சுன்னு பாஞ்சுதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் இந்த உயிர் பிரியும் போது நடக்கிற விஷயங்கள். அந்த உயிருங்கிறது மலத்தில் இருக்குது, அடி வயிற்றுல மூலாதார சக்கரத்துக்கு மேலே உயிர் உறங்கிக்கிட்டு இருக்குது. அந்த உயிர் சக்தியை மேலே அது மாற்றி அது வாசின்னு பேர். மலத்தில் இருக்கும்போது வாசி, அது சிதாவாக மாற்றும் போது மேலே கிளம்பிடும். ஒரு மேலே கிளம்பி வந்த பாதையாகவே திருப்பி அனுப்புறது தான் சாகா கலை. அந்த உயிர் வந்த பாதையவே திருப்பி போனுச்சுன்னா அது பிறவிக்குள்ளே வராது. இல்லை உச்சி வழியாக அந்த உயிர் போகலை, கண்ணு வழியாவோ மூக்கு வழியாக வாயுக்குள்ள மறுபடியும் இவங்க பிறக்க போகிறாங்கன்னு அர்த்தம். உச்சி வழியாக போச்சுன்னா உடம்புல இருந்து ஆன்மா மட்டும்தான் போகும். அந்த வந்த ஆன்மா மட்டும்தான் போகும், உடம்பு இறந்து போகாது, உடம்பு உயிரோடு இருக்கும். அதனால தான் அதை சீவ சமாதின்னு சொல்கிறோம். ஜீவனா உயிர். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது சித்தர்கள் அதை தெளிவாக செஞ்சு சாகா கலைங்கிற 7ஆம் அறிவை பயன்படுத்தியிருக்காங்க. அதான் 7வது அறிவு. சாகா கலைங்கிறத 7வது அறிவு. உடம்பையும் உயிரையும் பிரித்து எடுக்கிறது. அப்போ உடம்புங்கிற அந்த உயிரோட மண்ணுக்குள்ள புதைச்சிட்டு ஆன்மாவை மட்டும் சிவனோட கலந்துக்கிறது. சிவனுக்கும் அதுதான் பிடிக்கும். சிவ ஆற்றல்னு சொல்லக்கூடிய அந்த ஒளிக்கு இந்த ஆன்மா அந்த ஒளியோட ஒளியாக கலந்துடும். உயிரோட போனால் வெட்டி உதைச்சிடும். ஏன்னா உயிர் அதுக்கு தேவையே இல்லை. அதனால தான் இந்த மண்ணில் இருக்கிற அத்தனை ஜீவராஜிகளும் மண்ணுக்குள்ளே தான் மடிஞ்சு போகணும். ஆனால் ஆன்மா மட்டும் இது சிவனு கூட கலக்கணும். அதாவது ஆன்மா ஒளியோட கலக்கணும். அப்போ அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது மற்ற ஜீவராசிகளுக்கு ஆன்மா இல்லை, மனிதர்களுக்கு மட்டும்தான் ஆன்மா இருக்கு. அப்போ மனிதர்கள் மட்டும்தான் அந்த 7ஆம் அறிவை அந்த சாகா கலையை செய்ய முடியும். இப்போ இதுக்குன்னு ஒரு கொஞ்சோண்டு வார்த்தைகளாக நம்ம பேசி விளக்கம் கொடுத்துட முடியாது. இதுக்கான தவம் இருக்கணும். அந்த தவ நிலையில இருந்து அதை உணரணும். உணர்ந்து அந்த உச்சியை திறக்க வைக்கணும். அந்த உச்சியை திறந்த பிறகு பிரபஞ்சத்தோட தொடர்புக்கு வரணும். அந்த பிரபஞ்சத்துக்கோட தொடர்புக்கு வரும்போது அந்த காஸ்மெட்டிக் எனர்ஜியை நம்ம உணரணும். அது நம்ம கூட தொடர்பு கொள்ளும். அதுக்கு பிறகு நிறைய ரகசியங்களை நம்ம உணர முடியும். இப்போ இதெல்லாம் பெரிய ஒரு நீண்ட பயணம். இது தொடர்ந்து பேசும். இதுக்கான விளக்கத்தை குறிப்பிட்ட நேரத்தில் சொல்ல முடியாது, தொடர்ந்து பேசும்.